பெருமகன் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். புதுக்கவிஞருடைய தாய் வீடாக இருக்கிற நான் அறிவுமதி எழுதினார். அவர்தான் புதுக்கவிஞருடைய தாய் வீடு. அவர் எழுதினார், உடைந்த வளையல் துண்டு அடரா குளத்தில் வீசுகிறேன், அடரா எத்தனை வளையல்கள் என்று எழுதினார். அவர்தான் சொன்னார், துளியை கடல் என்கிறது காமம், துளியை கடல் என்கிறது காமம், கடலை துளி என்கிறது நட்பு என்று அழைத்தார். இந்த சிந்தனை இதுவரை தமிழில் எவரும் சொல்லாத சிந்தனை. உலகத்தில் ஓஷோ முதற்கொண்டு நட்புக்கும், நான் கூட அம்ரிதா என்கிற அழகி என்று ஒரு அற்புதமான புத்தகத்தை இப்பொழுது நட்புக்காகவும் காதலுக்காகவும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். அதில் கூட இந்த உணர்வினுடைய அடிப்படையிலே தான் இந்த புத்தகத்தை உருவாக்கினேன். துளியை கடல் என்கிறது காமம், கடலை துளி என்கிறது நட்பு. இலக்கிய திறனாய்வாளர் கொடைக்கானல் காந்தி கூட இது குறித்த சிந்தனைகளை ஒரு இடத்தில் சொல்லி இருப்பார். கல்வி கற்ற காமம் நாகரிகம், காமம் கற்ற கல்வி அநாகரிகம் என்று இருப்பார். கல்வி கற்ற காமம் நாகரிகம், காமம் கற்ற கல்வி அநாகரிகம் என்று இருப்பார். எங்கள் பழனி பாரதி எழுதினார், சுனாமி இருக்கிற காலத்தில் எழுதினார், சுனாமி வந்தது நினைவு கொண்டு எழுதினார். இன்பத் தமிழின் இளங்காலை சொப்பனம் எங்கள் பழனி பாரதி எழுதுகிறவர் சொல்லுகிறார், உலகெல்லாம் உன் கரையில் குழந்தைகள் கட்டும் மணல் வீடுகள், இனி மணல் வீடுகளில் இனி ஆவிகள் வசிக்க கூடும். உலகெல்லாம் உன் கரையில் குழந்தைகள் கட்டும் மணல் வீடுகளில் இனி ஆவிகள் வசிக்க கூடும். இனி எப்போதும் உன்னிடம் வரமாட்டேன், என் மக்களின் கண்ணீரில் என்னால் கால் நனைக்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறார். இதை போலவே அத்வைதத்தின் ஆனந்த கும்பி ஆடுகிற கபிலன் கேட்டேன், உங்களுடைய அற்புதமான வரி எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார், அப்பனுக்கு 1000 மனைவிகள் ஒரு சந்தேகமும் இல்லை, ராமனுக்கு ஒரு மனைவிகள் 1000 சந்தேகங்கள் என்று சொன்னார். சுகராக சொற்களின் சூட்சுமதாரி நாமுத்துக்குமார் எழுதுகிற போது, அப்பா கிணற்றிலே தூர்வாருகிறார், பலரும் படித்திருப்பீர்கள். கிணற்றிலே தூர்வாருகிற அப்பா எழுந்திருக்கிறார். இன்று வரை கதவுகளின் பின்னால் இருந்துதான் அப்பாவோடு அம்மா பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்து போனார், மனதில் தூர்வார என்று முடித்திருப்பார். முத்துக்குமார் எழுதிய வார்த்தை. சங்கீத மொழி பேசுகிற சங்கீத தமிழில் பாவிஜி சொல்லி இருப்பார், தோல்வி என்பது உன்னை எரிக்க வருகிற நெருப்பு பந்தல்ல, நீ தூக்கி போட்டு விளையாட வேண்டிய கூடை பந்து என்று இளைஞனுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பார். ஸ்நேகன் சித்து விளையாட்டின் செல்ல பிள்ளை. என்னால் முடியாதப்பா எழுதிய கவிதை. என்னால் முடியாதப்பா எல்லோரை போல் பிறந்து எல்லோரை போல் இறந்து போக, என்னால் முடியாதப்பா எல்லோரை போல் முயன்று எல்லோரை போல் தோற்று போக, எல்லோரும் வேறு நான் வேறு என்று முடித்திருப்பார். இது சிநேகன். இது சமகாலத்து கவிஞர்களை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள். தபுசங்கர் அழகியலில் தன்னை ஆவணப்படுத்திக் கொண்ட பூவனம். அவன் சொல்லுகிறான், காதலியை பார்த்து சொல்லுகிறான் இந்த கவிஞன், எதை கேட்டாலும் வெக்கப்படுகிறாயே, நான் வெக்கத்தை கேட்டால் எதை தருவாய் என்று கேட்டு முடிக்கிறான். ஒரே வரியில் முடித்து விடுகிறான். விவேகா, விவேகம் நிறைந்த தமிழ் தபோவனம். அவன் சொல்லுகிறான், உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டேன், நாய்க்குட்டி பிடிக்கும் என்று சொன்னாய், சில நொடிகளில் உன் முடிவை மாற்றிக்கொண்டு பூனைக்குட்டி தான் பிடிக்கும் என்று சொன்னாய், அவசரப்பட்டு நாய்க்குட்டியான நான் வாரை ஆட்டிக்கொண்டே சிந்திக்கிறேன், அடுத்து நான் என்ன செய்வதென்று என்று முடித்து விடுகிறார். இது விவேகா. நெல்லை ஜெயந்தா கவியரங்கை தன் கைகளுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கந்தர்வ குயில். அது அந்த குயில் முதியோர் இல்லத்தை பற்றி மனதிற்குள்ளே முள்ளெடுத்து போடுவதை போல ஒரு வார்த்தையை சொல்லி முதியோர் இல்லத்திலே பார்த்து வருகிறோம். இந்த கவிதையை படித்த பிறகு எந்த ஒரு மனிதனாவது கண்ணாடி முன்னால் நின்று, இப்படி ஒரு தவறு செய்த மனிதனாக இருந்தால் கண்ணாடி முன்னாடி நின்று அவன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். முதியோர் இல்லத்திலே எழுதுகிறான், இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்து விட்டு செல்லும் என்று எழுதுகிறார். இந்த மனித காட்சி சாலையில் எப்போதாவது பால் குடித்து விட்டு போன பிள்ளைகள் வந்து பார்க்கும் என்று சொல்லிவிட்டு போகிறார். இதை போலதான் யதார்த்தங்களின் ஏகாந்த பாவலன் இளைய கம்பன். நாளைய கிழக்கு விடியும் உனக்கு, நம்பிக்கை வை நெஞ்சே, உன் காலின் கீழ்தான் பூமி கிடக்கு, கவலையை விடு நெஞ்சே, சுடரல்ல நீ சூரிய விதை, முதலில் உன்னை தெரிவு செய், கிழக்கில் முளைப்பதற்கு முடிவு செய் என்றவன் முடித்து விடுகிறான். இதையெல்லாம் முடித்துவிட்டு சமீபத்தில் நான் ஒரு கவிதை படித்தேன். சமீபத்தில் ஒரு நடிகை தன்னுடைய நாட்குறிப்பை மிக அற்புதமான முறையில் ஒரு புத்தகத்தை, யார் என்று கேட்காதீர்கள், புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் விற்று விடுகிறார்கள். அந்த நடிகையான பிறகு
தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனைகளை பதிவு செய்வதற்காக ஒரு கவிதைகளை தன் வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் சிந்திக்க தோன்றியதோ, சிந்திக்க நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிந்திப்பதற்கு சில கவிதைகளை எழுதுகிறார். அந்த கவிதைகளை நான் சமீபத்தில் படித்து பார்த்த பிறகு அதை நூலாக வருவதற்கான வாய்ப்புகளை தெரிவித்து செய்திருக்கிறேன். அதில் அவள் எழுதியிருப்பால், அன்புள்ள அம்மா, நீ நலம் என்று நான் நினைப்பேன். நான் இங்கு நலமா என்று நினைப்பதற்கு உனக்கு நேரம் இருக்காது. ஆனால் நீ சமைத்த பாத்திரத்தை கழுவி இருப்பாய். நான் சமைந்த பிறகு ஏற்ற பாத்திரத்தை எங்கு கழுவுவது என்று எழுதியிருப்பார். ஒரு நடிகை தன்னுடைய துன்பத்தை, அவள் சந்தித்த ஆண்கள் யாரும் ஆண்களாக இல்லை என்பதால் அவள் சொல்லுகிறாள், அவர்களில் எவனும் ஆண் இல்லை என்பதால் நான் மனமாகவில்லை, எவனும் ஆண் என்பதால் நான் பிணமாகவில்லை என்று எழுதி முடித்திருப்பார். எளிமையான கவிதைதான். ஆனால் இப்படி சமகால கவிஞர்கள் எல்லாம் என்னதான் கவிதைகளை நாம் அதிகமாக நேசித்து வாசித்து யாசித்தாலும் கூட இன்றைக்கு மொழி சிந்தனையை முதலிலே மனதிலே வைத்துக் கொண்டுதான் கவிதைகளின் பின்னால் நாம் நடைபெற வேண்டும். ஆனால் இந்த தமிழ் தலைமுறையின் மீது முன்னால் இருக்கிற கேள்வி, அயல்மொழியில் விசுவாசத்தையும் அயல்மொழிக்காரனாக தன்னுடைய விலாசத்தையும் மாற்றி வைத்திருக்கிறார்களே 21ஆம் நூற்றாண்டு தமிழ் தலைவர்கள், இவர்களுடைய தடுமாற்றத்தை தடுக்கப் போவது யார் என்கிற கேள்விக்கு நம்மிடத்தில் இன்றும் விடை இல்லை. எனவே நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியடிகளை போல அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அச்சாரம் அமைத்தவன் டிவேலரா, அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். உனக்கு இரு கண்கள் இருப்பதைப் போல இரண்டு கண்களில் எந்த கண் வேண்டும் என்பதை போல ஒரு கேள்வி கேட்டார்கள். உனக்கு தாய்நாடு வேண்டுமா, தாய்மொழி வேண்டுமா என்று கேட்டார்கள். அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக அச்சாரம் அமைத்த டிவேலராவிடத்தில் இந்த கேள்வியை கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு தாய்நாடு கூட வேண்டாம், தாய்மொழிதான் வேண்டும் என்று அவன் சொன்னான். அதற்கு காரணம், நிலம் இல்லை என்றால் வேறொரு நிலத்தை நான் தேர்வு செய்வேன், இஸ்ரேலை போல. ஒரு நாடு இல்லை என்றால் இன்னொரு நாட்டை நான் பார்த்துக் கொள்வேன், பாலஸ்தீனத்தை போல. ஆனால் எனக்கு மொழி முக்கியம் என்று சொன்ன